நீரின்றி அமையாது உலகு, மண்ணில் பெண்ணின்றி அமையாது உறவு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாச பாதுகாவலர் புனித லயோலா இன்னாசியாரின் அவர் வழியாக இறைவன் நம்மீது பொழிந்த அனைத்து விதமான நன்மைத்தனங்களை எண்ணி நினைத்து 10 நாட்கள் வெகு விமர்சையாக நாம் நன்றியின் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாச பாதுகாவலரின் பரிந்து பேசலில் கிடைத்த நன்மைகளை நினைத்து நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூறுவோம். வருகின்ற காலங்களிலும் அவருடைய உடனிருப்பு, உற்ற துணை, பராமரிப்பு, அருட்காவல் எந்நாளும் நம்மோடு இணைந்திருக்க உங்களோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பீகார் மாநிலம் கயாஜ் மாவட்டத்தை சார்ந்த அங்கு ஊர் காவல் படை தேர்வு நடைபெறுகிறது. அந்த தேர்விலே ஆண் பெண் என இருபாலர்கள் அந்த தேர்விலே கலந்து கொள்கிறார்கள். தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு பெண் தன்னை அறியாமலேயே மயக்கமுற்று தலை சுற்றி கீழே விழுகிறார். அவளுக்கு என்ன ஆயிற்று என்று ஒரு கூட்டம் அவரை சென்று முதலுதவி செய்கிறது. போதிய முதலுதவி கொடுக்காத காரணத்தினால் அருகிலிருந்த ஆம்புலன்ஸை அழைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து சென்றார்கள். மருத்துவமனைக்கு செல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸில் இருந்த அந்த பெண் தன்னுடைய மயக்க நிலையிலிருந்து சற்று விளைத்து கொள்ளுகிறாள். அப்பொழுது அந்த வாகன ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அவளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவளால் அதனை தடுத்து நிறுத்த தன்னுடைய உடலிலே சக்தி இல்லை. இருந்தபோதிலும் மீண்டுமாக அவள் அந்த இடத்திலே மயக்கமுறுகிறார். மீண்டுமாக அந்த ஆம்புலன்ஸில் பயணம் செய்த மருத்துவ உதவியாளர் அந்த பெண்ணை மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். இறுதியிலே அந்த இருவரும் இணைந்து அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றதாக நேற்றைய செய்தித்தாளில் படித்த நிகழ்வுதான் இன்றைய மறைவுரையை சிந்திக்கும்போது என் மனதில் பட்டது. செய்தித்தாளை திறந்தவுடனே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக தூண்டப்படும் அவலங்கள் செய்தித்தாள் முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே பெண்களின் மாண்பை போற்றுவோம் என்ற மைய சிந்தனையில் நாம் சிந்திப்பதை தியானிப்பதை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பெண்கள் இல்லாத அல்லது பெண்களால் முடியாத பணிகள் எதுவுமே இல்லை என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலிலே நாம் பெண்மையின் மாண்பை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவரின் படைப்பில் சிறந்த அழகியதொரு படைப்பு பெண். அவளை விட சிறந்த மென்மையும் மேன்மையும் கொண்ட படைப்பை இதுவரையிலும் கண்டதில்லை என்று அண்ணல் காந்தி அவர்கள் பெண்மையை புகழ்ந்து பேசுகிறார். அதே வேளையில் பெண் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது தாய்மை, அன்பின் உருவானவள், இரக்கத்தின் கருணை என்று பலதரப்பட்ட பண்புகளை ஒன்றின் பின் ஒன்றாக நம்மால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நாட்டை தாய் திருநாடு என்று நாட்டையே பெண்ணோடு ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்தியாவில் வழிந்தோடுகின்ற ஒவ்வொரு நதியிலும் பெண் பெயரை கொடுத்து பெண்ணின் மாண்பை உய்த்துணர வேண்டும் என்ற சிந்தனையிலே பெண்களின் பெயர்கள் நதியிலே கொடுக்கப்பட்டு பெண்மையின் மாண்பை போற்ற நமக்கு ஒரு உறுதுணையாக பக்குத்துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவை அனைத்தும் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. பெண் பிறந்தால், பெண் பிறக்கும்போது பெண் மகளாக பிறந்து மனைவியாக வாழ்ந்து தாயாக தொண்டு செய்து தெய்வமாக காட்சி அளிக்கிறார் என்று பெண்ணின் பெருமையை
திரு வி.க. கல்யாண சுந்தரன் அவர்கள் அழகாக மேம்பட பேசியிருக்கிறார். ஒரு பெண் பெண்ணாக பிறந்து, அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து, தங்கையாக, மனைவியாக, தாரமாக, இப்படி பலதரப்பட்ட பரிமாணங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவளிடம் இருக்கக்கூடிய அந்த பெண்மையின் நிலை எப்பொழுதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகிலே உயிர்களை படைக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் பெற்ற ஒரே ஒரு நபர் பெண். எனவேதான் அந்த பெண்மையை போற்ற, பெண்மையை நாம் பாதுகாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெண் ஆணை விட சிறந்தவள் என்று சொல்ல முடியாது, அல்லது ஆண் பெண்ணை விட சிறந்தவன் என்று சொல்ல முடியாது. இரு நபருமே ஒரே இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் தொடக்க நூல் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பெண் இல்லாமல் இந்த உலகம் வெறுமையற்று இருக்கதை உணர்ந்த கடவுள் ஆதாமை நன்கு உறக்கம் வர செய்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறாள், அதாவது ஏவாளை உருவாக்குகிறார். அதிலிருந்து அவர்கள் இந்த பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்ப கடவுள் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இவாஞ்சலியும் கௌதியும் என்ற நூலிலே நாம் பார்க்கிறோம். அலகு 29 அனைத்து மக்களும் ஒரே உறவில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், இதிலே பாலின பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று திரு அவையிலேயே கூறப்பட்டிருப்பதை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே வேளையில் இந்த பெண்களின் மாண்பு பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே விவிலியத்திலே மிகப்பெரிய பெண் ஆளுமைகள் பற்றி பேசப்பட்டாலும் 2 நபர்களை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற நீதி தலைவர் நூலில் வரும் தெபோரா. இவர் ஒருவரே பெண் இறைவாக்கினராக கருதப்பட்டார். இவர் ஒருவரே பெண் நீதி தலைவராக கருதப்பட்டார். இவருடைய வாழ்விலே பார்க்கும்போது இறைவாக்கினர்கள் அனைவருமே கடவுளின் வார்த்தையை முன்னின்று அறிவிப்பவர்களாக, கடவுளின் வார்த்தை அவர் மூலமாக மக்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஒருவேளை அவர்கள் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கும் போது அது மக்களுக்கு ஏற்புடையது இல்லாமல் இருந்தால் மக்கள் அவர்களை வதம் செய்யலாம். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு கடவுளின் வார்த்தையை முன்னின்று அறிவிப்பவராக தெபோரா விளங்கினார் என்று சொன்னால், இன்று வாழ்வின் முன்னோடிகளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களாகிய நீங்கள் அனைவருமே இப்படிப்பட்ட தலைமைத்துவ பண்புகளை கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் சிறந்த நீதி தலைவராக இருந்து பணியாற்றியவர். இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தலையிலே வாழ்ந்தபோது அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் நீதியின் பொருட்டு துன்பத்தை ஏற்கவும் தயாராக இருந்தார் என்று நீதி தலைவர்கள் 4வது அதிகாரம் 4 நாம் வாசிக்கலாம். அதே வேளையில் இன்று நம்முடைய பெண்களின் நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். அரசியல் அமைப்புகளில் முக்கியமான பங்கு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் நினைத்ததை அவர்களால் செய்ய முடிகிறதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பெயர்தான் பஞ்சாயத்து தலைவர், ஆனால் அவருள் இருந்து செயலாற்றுபவர் அவருடைய கணவர் அல்லது அவருடைய உறவினர்கள் மட்டுமே. ஒரு கையொப்பம் இட வேண்டும் என்றால் கூட அவர்களுடைய முன் அனுமதியின்றி கையெழுத்து பிரதியில் கையெழுத்து இட முடியாத அவலம் இன்று நம் மத்தியிலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுது ஒரு பெண் தனியாக சிந்தித்து சுயமாக சிந்தித்து அவள் ஒரு கோப்பிலே கையெழுத்து இடுகிறாள் என்றால் அன்றுதான் பெண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது என்று பொருள்படுகிறது. அரசியல் என்றாலே ஆண்களுக்குத்தான் என்று இருந்த வழக்கம் சற்று மாறி இப்பொழுது பெண்களும் நாங்கள் அத்துறையில் ஒரு உறுப்பினர்கள் என்று கால் பதித்து நல்ல முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் நான் வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற பெரும் பாடுடைய பெண் 18 ஆண்டுகள் அந்த சமூகத்தினரால்
ஒதுக்கி ஓரந்தள்ளப்பட்டு தனிமையில் வாடிய அந்த பெண், இரத்தப்போக்கிலே அவதியுற்ற பெண், தொட்டால் தீட்டு நடந்தால் தீட்டு என்று அந்த சமூகத்தின் இழிநிலைக்கு முற்றிலுமாக தள்ளப்பட்ட அந்த பெண் இயேசுவின் வருகையை கேள்விப்படுகிறார். இயேசுவை நான் காண வேண்டும், அவருடைய மேலுடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று அவள் எண்ணுகிறார். சூழ்ந்திருந்த கூட்டங்கள் பல. ஒருவேளை இவள் இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண் என்று சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டம் அவளை இனம் கண்டு கொண்டிருந்தால் அவளை கல்லால் எறிந்து கொல்லவும் தயங்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாது நெஞ்சிலே துணிவு பெற்று இயேசுவின் மேலாடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் பின் செல்கிறார். இயேசுவின் மேலுடையை தொடுகிறார், நலம் பெறுகிறார். இங்கு அவளுடைய மாண்பிழந்த அந்த நிலை மாண்புடன் நடத்தப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. இயேசு அந்த பெண்ணிடம் கேட்கிறார். இயேசு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரிலும் கேட்கிறார், என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது, என்னை தொட்டது யார் என்று. அந்த நேரம் கூட அவள் தன்னை மறைத்து கொள்ளலாம். இயேசுவிடமிருந்து எனக்கு வல்லமை வெளிப்பட்டது, நான் இரத்தப்போக்கிலிருந்து விடுதலை அடைந்தேன் என்று தன்னை மறைத்து அந்த இடத்திலே அமைதியாக சென்றிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்ந்திருந்த சமூகத்தினரிடம் நான் தூய்மையானவள் என்பதை குறித்து காட்டுவதற்காக அவள் எழுந்து பதில் சொல்லுகிறார், தொட்டது நான் என்று. ஆம், இப்படி கொட்ட கொட்ட குனியக்கூடிய பெண்கள் நம் மத்தியில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். மாமியார் மருமகளுக்கிடையே நடக்கக்கூடிய வன்முறையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய வன்முறையாக இருக்கலாம், மக்கள் தாய்மார்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வன்முறையாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட துன்பங்களை பெண்களுக்கு மேலாக விடப்படும் அநியாயம் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் அதை எதிர்த்து நின்று துணிந்து போரிடுகிறோமோ அப்பொழுது நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய அனைத்தும் தவிடுபடி ஆக்கப்படுகிறது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, பெண்மையின் மாண்பை போற்றிட வேண்டும் என்று சிந்தித்தால் மட்டும் போதாது, அந்த சிந்தனை செயல் வடிவம் பெற வேண்டும். எப்பொழுது நம்முடைய சிந்தனை செயல் வடிவம் பெறுகிறதோ அப்பொழுதுதான் அங்கு நல்ல வழி பிறக்கிறது. பெண்களுக்கான பலவிதமான யுத்திகளையும் யுகங்களையும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஆண்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை. அதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பங்கு அளவிலே நாம் பார்த்தோமே என்றால் பெண்களுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட அன்பியம் இருக்கிறது, பெண்களுக்கு என்றே ஒதுக்கப்பட்ட பக்த சபைகள் இருக்கிறது, பெண்கள் என்றே ஒதுக்கப்பட்ட திருவழிபாடு இருக்கிறது. இது பெண்களுக்கான அமைப்பு மட்டுமல்ல, மாறாக அனைவருக்குமான அமைப்பு. இதிலே அனைவரும் பங்கேற்க வேண்டும். இருந்த போதிலும் பங்கு பெறவே என்று வந்தவுடன் அது ஆண்களுக்கான ஒன்றாக அது மாறிவிடுகிறது. ஏன் பங்கிலே காணப்படுகிற பக்த சபைகள், திருவழிபாட்டு குழு, அன்பிய ஒருங்கிணையம் இவை அனைத்திலும் பெண்கள் இருக்க பங்கு பெறவில் ஏன் ஆண்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள்? இந்த சிந்தனையை உங்கள் முன் வைத்து பெண்ணின் மாண்பை போற்றிட, பெண்ணாய் பிறந்து மாதவம் செய்திட வேண்டும் என்ற சிந்தனையை உள்வாங்கியவர்களாக, பெண்களை மதிக்க, மாண்பிழந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அவர்களுக்கு மாண்புடன் நடத்த தொடர்ந்து கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.